அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் சிஸ்ரீ குருமுரளி. என்றும் குரு வழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிசு அன்பர்களே, இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பலன் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய மார்கழி மாத பலன். வரக்கூடிய மார்கழி மாசம் இந்த 12 ராசிக்காரர்களுக்கும் எது சம்பந்தமான ஒரு யோகத்தை கொடுக்க போறார், இதை பத்தி தான் ஃபுல்லா நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். கால புருஷனுக்கு 9ஆம் இடத்துல சூரிய பகவான் பயிற்சி ஆகுறதா மார்கழி மாசங்கிறாங்க. பொதுவா இந்த மாசம் விசேஷம், டைரக்டா சொல்றேன், விசேஷம் என்னன்னு பாத்தீங்கன்னா இது இறைவனுக்கு உகந்த மாசங்கிறாங்க. இந்த மார்கழி மாசத்தை என்ன இறைவனுக்கு உகந்த மாசம், அதாவது தட்சணாயனம் உத்தராயணம் சொல்லுவாங்க. இப்ப தட்சணாயன காலம் நடந்துகிட்டு இருக்கு. இந்த மார்கழி மாசங்கிறது தட்சணாயன காலத்துல வரும். தேவர்கள் கண் விழிக்கக்கூடிய நேரம் தான் இந்த மார்கழி மாசம் சொல்றாங்க. எல்லா ஊர்லயும் கிராமத்திலயும் சரி டவுன்லயும் பாருங்க, இந்த மார்கழி மாசத்துல காலையில 4 மணிக்கு எல்லா கோவில்லையுமே பூஜைகள், விசேஷமான பூஜைகள் நடக்கும். அபிஷேகம், ஆராதனை பூஜை எல்லாமே பாருங்க சிறப்பா கொண்டாடுவாங்க. இந்த மார்கழி மாசம் மட்டும், மார்கழி மாசத்துல எல்லாருமே பாருங்க இந்த உபயம் எடுத்து பண்றது, எல்லா கோயிலும் விசேஷம் பண்ணக்கூடிய மாசம் தான் இந்த மார்கழி மாசம். அதனாலதான் இறைவனுக்கு உகந்த மாசம் இந்த மாசங்கிறாங்க. அதனால எந்த ஒரு சுபகாரியமே இந்த மாசத்துல எடுத்துக்க மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா கோவில் வழிபாடு மட்டும்தான் இந்த மாசத்துக்கு உகந்தது. இந்த மாசத்தை முடிச்சுதான் அடுத்த மாசம் தை மாசத்துல தை பிறந்தா வழி பிறக்குன்னு சொல்றாங்க பார்த்தீங்களா. அதுதான் தேவர்களுக்கு காலை பொழுது. தை மாசங்கிறது காலை பொழுது. இப்ப இறைவன் கண் விழிச்சு பார்க்கக்கூடிய நேரம். அதனால எல்லாருமே அம்மன் அருள் டிவி அனைவரும் நேர்களுமே கண்டிப்பாக எல்லாருமே கோவில் வழிபாடு செய்யுங்க. இந்த மாசம் ஃபுல்லாவே 4 மணிக்கு கோயிலுக்கு போங்க, சிவன் கோயில போய் வழிபாடு பண்ணி பாருங்க, ரொம்ப விசேஷமா இருக்கும். சிவபுராணத்தை கண்டிப்பா எல்லாருமே பாடுங்க, பாடி எல்லாருமே சிவனுடைய அருள் கண்டிப்பா கிடைக்கும் இந்த மாசத்துல. இதான் இந்த மாசத்துடைய விசேஷம். அது மட்டும் இல்லாம அம்மன் அருள் டிவில நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க. எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க. ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி ஜாதக எழுதவும் கொடுத்துருக்கீங்க. நம்ம அம்மன் அருள் டிவில எல்லா கிரக பிரச்சனையும் கொடுக்குறோம், நிறைய சப்போர்ட் பண்றீங்க. இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த ரிஷபராசி என்பர்களே, பொதுவாக ரிஷபராசி காலபுருஷனுடைய 2வது ராசி தாங்க இந்த ரிஷபராசி. எப்போதுமே பாருங்க ரிஷபராசிக்காரங்க ரொம்ப நாகரிகமாக இருக்கக்கூடிய ஒரே ராசி எதுனா ரிஷபராசி தான். தன்னுடைய குடும்பத்து மேல நிறைய அக்கறை எடுத்துக்கூடிய ராசியும் ரிஷபராசி தான். என்ன பண்ணுவாங்க, குடும்பத்து மேல நிறைய அக்கறை எடுத்துப்பாங்க. குடும்பம், ஃபேமிலி இதை பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய குணம் இவங்கிட்ட நிறைய இருக்கும். ஒரு விஷயத்துல முடிவு பண்ணிட்டு அதை பின்வாங்க மாட்டாங்க இந்த ரிஷபராசிக்காரங்க. அப்படிப்பட்ட ரிஷபராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய இந்த மார்கழி மாத பலன், இறைவன் கண் விழித்து உங்க ராசியை பார்க்கக்கூடிய மாதம் தான் மார்கழி மாதம் அப்படி சொல்லணும். அப்ப இந்த மார்கழி மாசம் எல்லாமே என்னைய பொறுத்தவரை ஃபேவரைட்டா இருக்கும். ரிஷபத்துக்கு பொறுத்தவரை ரிஷபராசியுடைய கஷ்டங்கள் கண்டிப்பாக குறையக்கூடிய மாதம் இந்த மார்கழி மாதம். எவ்வளவு ஒரு கஷ்டம் வந்தாலும் சரி, இந்த கஷ்டத்துக்கு இறைவன் உங்களை பார்க்கக்கூடிய மாதம் மார்கழி மாதம். ஏன்னா ரிஷபராசிக்கு நிறைய பேருக்கு பாருங்க, தொழிலா இருக்கட்டும், லாபமா இருக்கட்டும், இல்ல வருமானமா இருக்கட்டும், கொஞ்சம் பொருளாதார நெருக்கடி வந்துச்சா இந்த 3 மாசத்துல கேட்டீங்கன்னா ஆமா அப்படிங்கிற வார்த்தை சொல்லுவாங்க. வருமானம், இன்கம், பொருளாதார சார்ந்த விஷயம், வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயம், ஒரு இடமாற்றங்கள், தொழில் மாற்றங்கள், உத்தியோகத்துல ஒரு ப்ரெஷர், இது எல்லாமே இருந்துச்சு. ஏன் ஒரு 2 மாசத்துக்கு எடுத்து பாருங்க, வேலையில பிரச்சனையா, கலகமா, பிரச்சனையா, வம்பா, வழக்கா, ஏதாச்சும் தடைய பார்த்துன்னு கேட்டீங்கன்னா ஆமான்னு சொல்லுவாங்க. ஏன் நிறைய பேர் வேலையே மாறாப்புல அமைப்பிருந்திருக்கும். ஏன் தொழிலும் சரியா அமைந்திருக்காரு. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பாருங்க, படிப்புகளையும் ஒரு மந்தமான தன்மையை கொடுத்திருப்பாரு. உடம்பு ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் ஒரு மருத்துவ செலவுகள், நிறைய செலவு மாதிரி பார்த்துருப்பீங்க. என்ன இப்பதான் கொஞ்சம் மாறி கொஞ்சம் நல்ல பலனை கொடுத்திருக்காரு உங்களுக்கு ரிஷபத்தை பொறுத்த. இனிமேல் தான் வரக்கூடிய எதிர்காலம் நல்லா இருக்குது. ரிஷபராசி கிரக அமைப்பு எடுத்து பாருங்க. இந்த மார்கழி மாசத்துல கிரக அமைப்பை பாத்தீங்கன்னா ராசிலே குரு, அடுத்து பாத்தீங்கன்னா செவ்வாய் 3ஆம் பாவத்துல, 5ஆம் பாவத்துல கேது பகவான், அடுத்து பாத்தீங்கன்னா புதன் பகவான் 7ஆம் இடத்துல, அடுத்து 8ஆம் இடத்துல சூரிய பகவான், 9ஆம் இடத்துல சுக்கிர பகவான் உங்க ராசி அதிபதி, 10ஆம் பாவத்துல சனி பகவான், 11ஆம் இடத்துல ராகு பகவான். இதுல ஒரு சில நேரம் 2 கிரக பயிற்சி வருது.
கரெக்டா புதன் பகவான் பயிற்சியாகி, அதாவது 20ஆம் தேதி பயிற்சியாகி டைரக்டாக சூரியனோட சேர்ந்து இணைஞ்சிருவாரு 8ஆம் பாவத்துக்கு. அடுத்து சுக்கிர பகவான் உங்களுக்கு 10ஆம் பாவத்துல தொழில்ஸ்தான அதிபதியோட சனி பகவானை இணைஞ்சிருவாரு. சுக்கிரன் சனி இணைவு சூப்பரா இருக்கும். பட்டையை கிளப்புவாங்க. ஏன் 13ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்குது. என்னை பொறுத்தவரை இப்ப ஏதாச்சும் ஒரு வேலை உத்தியோகத்துல உங்களுக்கு ப்ரமோஷனோ இல்ல மாற்றமோ ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயம் என்னை பொறுத்த நடந்திருக்கணும். இல்லைன்னா இப்ப நடக்கும் இந்த மார்கழி மாசத்துல. இந்த மார்கழி மாசம் பேசி கண்டிப்பாக பாருங்க, தை மாசத்துல உயர்ந்த பதவிக்கு போவாங்க. வேலை உத்தியோகத்துல, தொழில உத்தியோகத்துல நல்ல ஒரு மாற்றங்கள், எதிர்காலங்கள், உயர் பதவிக்கு போகக்கூடிய அனுகூலம், இது எல்லாமே இந்த மார்கழி மாசத்துல ரிஷப ராசிக்கு வருது. எந்த ஒரு தடையும் நான் சொல்ல மாட்டேன். மார்கழி மாசத்துல வேலை கிடைக்காது அனைவருக்கும் சொல்றேன். நீங்க உங்க ஜாதகத்துல திசா புத்தியை மட்டும் பார்த்துக்கிட்டு கரெக்டா மூவ் பண்ணுங்க, கண்டிப்பா வேலை கிடைச்சிடும். இப்ப ஏன்னா எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்ததே ரிஷபராசி, அதனால சொல்றேன். அப்ப இந்த மார்கழி மாசத்துல வேலை உத்தியோகத்துல செஞ்சு வீட்டுல ஒரு சுபகாரியம், ஏதோ ஒரு வகையில சுபகாரியம் நடக்கலாம். ஏன் சுபகாரியம் நடக்கும், என்ன காரணம், எதுனால சொல்றீங்க சுபகாரியம்? ஏன்னா சுக்கிர பகவான் 9ஆம் இடத்துல இருந்தா வீட்டுல சுபகாரியம் நடக்குங்க. அடுத்து 11ல ராகு இருக்காரு, கண்டிப்பாக திருமண பேச்சு பேசுவாங்க. காதல் திருமணம், 2வது திருமணம் எல்லாமே ஓகே ஆகும். ஏன்னா திருமண வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை பார்த்தது யாருன்னா ரிஷபராசிக்காரர். ஒண்ணு கணவருக்கு மருத்துவ செலவு, இல்ல மனைவிக்கு மருத்துவ செலவு, நண்பர்கள்ட்ட பிரச்சனை, பழக்க வழக்கத்துல பிரச்சனை, பொதுமக்கள் ஒரு கெட்ட பேர், இதெல்லாம் இருக்காது. படிப்பு கல்வி மந்த மரத்தன்மை எல்லாமே கொடுத்தாரு, இனிமே கொடுக்க மாட்டாரு. ஏன்னா அங்கே செவ்வாய் பவன் நீசம் பெற்று வக்கரம் ஆயிட்டாரு. நீசபங்க ராஜயோகத்துல போயிட்டாரு. அப்ப படிப்பு கல்வி நல்லா இருக்கும். திருமண பேச்சு பேசுவாங்க, பேசி தை மாசத்துல கல்யாணம் பண்ணுவாங்க. ஏன்னா சனி பவனை சேர்றாரு. அப்ப திருமண குடும்பத்தோட கண்டிப்பா அமையக்கூடிய அமைப்பு கண்டிப்பா வந்துடும். அப்ப என்னைய பொறுத்த திருமணத்துக்குமே நல்லா இருக்கும், படிப்பு கல்விக்கு நல்லா இருக்கும். நிறைய அரசாங்க வேலை பாக்குறீங்கன்னா கண்டிப்பா வெளியில வேலை கிடைக்கும் இந்த மார்கழி மாசம் கலந்தா. இப்ப அரசாங்க வேலை, அரசு மூல அனுகூலம், இது எல்லாமே சூப்பரா அமைச்சு. பொருளாதாரத்துல எந்த ஒரு தடையுமே இருக்காதுங்க. வருமானம் எப்படியும் உங்களுக்கு வருமானம், இன்கம் சந்தோஷம் அனுகூலம் இருக்கும். எப்படிப்பட்ட கோர்ட்டு கேஸ் வழக்கு பிரச்சனை வந்தாலும் சரி, ரிஷபராசிக்காரர்களுக்கு கவலையே படாதீங்க. கண்ணை மூடிக்கிட்டு நீங்க ஜெயிப்பீங்க. கண்ணை மூடிக்கிட்டு ஜெயிக்கக்கூடிய நேரம் என்னைய பொறுத்தவரை ரிஷபத்துக்கு வரும். வீடு, இடம், பூமி, வழக்கு, இது எல்லாமே ஒரு முடிவுக்கு வரும். 8ஆம் பாவத்துல போய் சூரிய பகவான் இருந்தாருன்னா 2ஆம் இடத்தை பாக்குறாரு. அப்ப நீ இடம் வாங்கி வீடை கட்டுன்னு சொல்லுவாரு. இல்லைன்னா வீடு கட்டக்கூடிய யோகமோ இது மாதிரி அமைப்புகளோ ஏதாவது பண்ணி நீங்க கண்டிப்பா தை மாசத்துல வீடு போடுறாப்புல வரும். இல்ல அரசாங்கம் மூலம் உங்களுக்கு உதவி கிடைக்கலாம், 100க்கு 100% கிடைக்கலாம். வீடோ, இடமோ, வண்டியோ, வாகனமோ, காரோ ஏதாச்சும் ஒரு விஷயம் வாங்கினா வாங்க கூடாதா, கண்டிப்பா வாங்கியிருக்கணும். இல்ல வாங்குவீங்க. இப்ப அதுக்கான அமைப்புகள் உங்க ஜாதகத்துல இருக்கு. ஆனா என்கிட்ட ஒண்ணுமே இருக்காது, உங்கள்கிட்ட பணம் இருக்காது, எதுவுமே இருக்காது. ஆனா நீங்க இந்த விஷயத்த உங்களுக்கு பண்ணுவீங்க. ரிஷபத்தை பொறுத்தவரை டைமிங் சூப்பரா இருக்கு. படிப்பு கல்வி நல்லா இருக்கும். நல்ல ஒரு மாற்றத்தை அழகா அமைச்சு கொடுத்துருவாரு. ப்ரொமோஷனை கொடுப்பாரு. நிறைய பேருக்கு ப்ரொமோஷன் கிடைக்கலாம். ப்ரொமோஷன் கண்டிப்பா கிடைக்கும். வேலை உத்தியோகத்துல ப்ரொமோஷன் நிறைய பேர் எதிர்பார்க்கறாங்க. வெளிநாட்டுலயும் சரி, வெளியூர்லயும் சரி, இங்க வேலை பார்க்குறீங்க, ப்ரொமோஷன் வெயிட் பண்றீங்களா, ரொம்ப நாளா ஒரே கம்பெனில வேலை பார்க்குறேன், எனக்கு ப்ரொமோஷனே கிடைக்கலன்னு சொல்றீங்களா, கண்டிப்பா அந்த ப்ரொமோஷன் இப்ப தேடி வரும். அதுக்கான அனுகூலம் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கு. இப்ப வேலை உத்தியோகத்துல ப்ரொமோஷன், வெளிநாடு சார்ந்த விஷயம், வெளியூர் சார்ந்த விஷயம், இது எல்லாம் போகக்கூடிய, வேற கண்ட்ரி விட்டு கண்ட்ரி போகக்கூடிய அமைப்பு எல்லாமே ரிஷபராசிக்கு கரெக்டா துல்லியமா இருக்குது. ஜாதல தசாபதி நடந்தா சூப்பரா இருக்கும். என்னை பொறுத்தவரை பூர்வீக சொத்து, பூர்வீக இடத்துல உள்ள பிரச்சனை சரியாகும். குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயம் நிறைய பேர் கிடைக்கும். ஏன் கிடைக்கும், புதன் உங்க ராசியை பார்த்துக்கிட்டே இருக்கிற, அதனாலதான் கிடைக்கும். குருவும் புதனும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. 20ஆம் தேதி மட்டும் பார்த்துக்கிட்டே தான் இருப்பாங்க. அப்ப குழந்தை பாக்கியம், உங்க மனசுல உள்ள ஆசைகள் எல்லாமே நிறைவேறி வரக்கூடிய நேரத்தை அமைச்சு கொடுக்குறாரு. வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு நிறைய பேருக்கு வரும். அதே மாதிரி உங்களுக்கு பாருங்க, தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் ஜாதகத்தை பார்த்து, தசாபதியை பார்த்து தொழிலை ஸ்டார்ட் பண்ணுங்க. நிறைய பேருக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் இருக்கு. ஏன்னா தொழில்காரனோட சேர்ந்து இந்த சுக்கிர பகவானும் சனி பகவானும் இணைகிறாங்க. அப்ப தொழில்ல நல்ல ஒரு மாற்றங்கள், எதிர்காலம் எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு. அப்ப தொழில்ல நான் எந்த ஒரு கெட்ட புலனோ சொல்ல மாட்டேன். தொழில் சூப்பரா இருக்கும். நல்ல ஒரு மாற்ற அனுகூலம் கண்டிப்பா வரும். அதே மாதிரி பெருங்கொண்ட பணம், இன்கம், வருமானம், இது எல்லாமே இப்ப சேமிக்கிறது பண்றது எல்லாமே பண்ணிக்கலாம். அதே மாதிரி லாட்ரி யோகம் நிறைய கேட்குறீங்களா, ஜாதகத்தை வந்து லாட்ரி யோகத்தை பத்தி பேசணும். கண்டிப்பா 100க்கு 100% யோகம் இருக்காது. கண்டிப்பா அதிலேயே பணத்தை போட்டு வரைய பண்ணாம ஜாதகத்தை பார்த்து, தசாபதியை பார்த்து கண்டிப்பா லாட்ரி யோகத்தை முயற்சி பண்ணுங்க. உங்க பக்கம் சாதகமா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த காலகட்டம் பார்த்துக்குங்க. அதே மாதிரி பாருங்க, மெயினா கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட வேலை, எலக்ட்ரிக்கல் சம்பந்தப்பட்ட வேலை,
மருத்துவர் வேலை, இரும்பு சம்பந்தப்பட்ட வேலை, நெருப்பு சம்பந்தப்பட்ட வேலை, இது எல்லாமே பாருங்க சூப்பரா உங்க பக்கம் வெற்றிகள் உங்க பக்கமா வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு பாத்துக்கோங்க. அப்ப நான் இதுலயுமே கெட்ட பலன் சொல்ல மாட்டேன். நிறைய ஒரு அனுகூலங்கள் நல்லா இருக்கும். மெயினா பெண்களுக்கு எல்லாமே வேலையா இருக்கட்டும், உத்தியோகமா இருக்கட்டும், தொழிலா இருக்கட்டும், பெண்களுக்கு எல்லா விஷயமும் உங்களுக்கு பக்கம் சாதகமா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி விளையாட்டுத்துறையா இருக்கட்டும், கமிஷன் ஏஜென்சியா இருக்கட்டும், ஐடிஐ ஃபீல்டா இருக்கட்டும், நல்ல ஒரு மாற்றங்கள் என்னை பொறுத்தவரை ரிஷபத்துக்கு இருக்குது. அரசியல்வாதிகள் நல்ல ஒரு அனுகூலம் வரும். அரசாங்க வேலைக்கு மாணவ முறையை படிக்கிறீங்கன்னா கண்டிப்பா படிங்க. நிறைய பேருக்கு அரசாங்க வேலை சாதகமா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப நட்சத்திர பலன் பார்க்கும்போது இதோடைய முதல் நட்சத்திரம் என்ன நட்சத்திரம் வரும்? கார்த்திகை நட்சத்திரம் வரும். கார்த்திகை நட்சத்திரம் இதுலயுமே தன்மானத்தோடு இருப்பாங்களா? கண்டிப்பா தன்மானத்தோடு இருப்பாங்க. ஒரு தைரியமான குணமும் இருக்கும். இதுலயுமே விடாம முயற்சி பண்ணக்கூடிய ஒரே நபர்கள் யாருன்னா அந்த கார்த்திகை நட்சத்திரக்காரா தான். அப்ப அந்த கார்த்திகை நட்சத்திரத்துல பிறந்தவங்க இனிமே பாருங்க டைமிங் எல்லாமே சூப்பரா இருக்கு. எந்த காரியத்தாலும் கார்த்திகை நட்சத்திரத்துல பிறந்தவங்க நல்ல ஒரு வெற்றி உங்க பக்கம் சாதகமா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அரசாங்க தொடர்பு, அரசு மூல அனுகூலம், இது எல்லாமே வெற்றிகள் உங்க பக்கம் வரும். ஒரு சுப செலவு, சுபகாரியம் சார்ந்த விஷயம் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா 8ஆம் இடத்துல சூரியன் போறாரு. கொஞ்சம் ஜாமீன் போடுறது, கொஞ்சம் பயணங்களை மேற்கொள்றது, இது மட்டும் கொஞ்சம் கவனமா பாத்துங்க. அது மாதிரி வீடு கட்டுறதோ, இடம் வாங்குறதோ, பூமி வாங்குறதோ, இது மாதிரி பண்ணிக்கலாம். தொழில் சேஞ்ச் பண்ணிக்கலாம், வேலையும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நிறைய ஒரு மாற்றங்கள் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரோஹிணி பிறந்தவங்க எதுலையுமே பாருங்க குடும்பத்து மேல, தன்னுடைய ஃபேமிலி மேல நிறைய அக்கறை எடுத்துக்கூடிய ஒரே நட்சத்திரம் ரோஹிணி நட்சத்திரம் தான். நிறைய கற்பனை திறன் அதிகமா இருக்கும். இப்போ ஒரு வேலையை இவங்ககிட்ட ஒப்படைக்கிறீங்கன்னா அந்த வேலையுடைய கேரக்டரா மாறுவாங்க ரோஹிணி. ஒரு அன்பா இருந்து ஒரு தன்மையான குணம், அனுசரிச்சு போற குணம், பொறுமையான குணம் எல்லாமே பாருங்க இந்த ரோஹிணி நட்சத்திரம் கண்டிப்பா இருக்கும். இனிமேதான் இந்த ரோஹிணி நட்சத்திரம் எல்லாமே சூப்பரா இருக்கு. நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே வெற்றியா வரும். இப்ப இடமாற்றம், வேலை மாற்றம், தொழில் மாற்றம், படிப்பு கல்வி சார்ந்த விஷயங்கள், அரசாங்க தொடர்பு சார்ந்த விஷயம், அரசு முன் அனுகூலம், இது எல்லாமே உங்க பக்கம் சாதகமா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது இந்த ரோஹிணி நட்சத்திரம் பிறந்தது சூப்பரா இருக்கு. இதுல எந்த ஒரு தடையும் நான் சொல்ல மாட்டேன். நல்ல ஒரு வெற்றிகள் உங்க பக்கம் தேடி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா மிருகசீரிட நட்சத்திரத்துல பிறந்தவங்க இவங்க எப்போதுமே ஒரு தைரியமான குணம் இருக்கும். தன்னம்பிக்கை விட மாட்டாங்க. ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க. இவங்களுக்கு போகக்கூடிய பாதை எல்லாமே வெற்றியா மாறும். இனிமேல் இவங்க எந்த ஒரு பாதை எடுத்தாலும் சரி, அது எல்லாமே வெற்றி பாதையை மட்டும் தான் மாறும். வெற்றி இல்லாம இவங்க பயணிக்க மாட்டாங்க. ஏன்னா இவங்களுக்கு இனிமே ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இந்த செவ்வாய் நீசமாய் வக்ரமானதான் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. மன ரீதியாக சரி, மன குழப்பமா ரீதியாக சரி, உடல் ரீதியாக சரி, எல்லாமே ஒரு தடையா இருந்துச்சு. இனிமே இருக்காது. நல்ல ஒரு மாற்றங்கள் இருக்கு. வேலை, உத்தியோகம், வருமானம், வெளிநாடு, வெளியூர் சார்ந்த விஷயம் சூப்பரா இருக்கும். மெயினா மருத்துவர் வேலை. அடுத்து பாத்தீங்கன்னா மெயினா காக்கி யூனிஃபார்ம் போட்டு வேலை பாக்குறாங்களா, போலீஸ் சார்ந்த விஷயங்கள். அடுத்து கட்டிடத்துறை சார்ந்த விஷயங்கள், நெருப்பு சம்பந்தப்பட்ட வேலை சார்ந்த விஷயங்கள், கணவன் மனைவி ஒற்றுமை சார்ந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக வர்றதுக்கு, எப்படிப்பட்ட டாக்குமெண்ட், கோர்ட்டு கேஸ் பிரச்சனை வந்தாலும் சரி உங்க பக்கம் சாதகமாக வர்றதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு. வரக்கூடிய மார்கழி மாத பலன் ரிஷபராசிக்கு மிகப்பெரிய வெற்றி உள்ள மாதமாகவே அமைகிறது.